அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் 2026 சட்டசபை தேர்தலை இணைந்து எதிர்கொள்ள அவர்கள் தயாராகி வருகிறார்கள். இதற்கிடையே அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என சாடியுள்ள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மிரட்டிய பாஜக கூட்டணிக்குள் அதிமுகவை கூட்டிச் சென்றுள்ளதாகவும் சாடினார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அதிமுக பாஜக கூட்டணியை மிக கடுமையாக விமர்சித்தார். இது குறித்து அவர் பேசுகையில், அதிமுக பாஜக இடையே அமைந்துள்ள கூட்டணி இயற்கையான கூட்டணி இல்லை, ஒப்புக்கொள்ளாத கூட்டணி, அது கட்டாயத்தின் பெயரில் அமைந்துள்ள கூட்டணி. அந்த கூட்டணியில் எப்போது வேண்டுமானாலும் விரிசல் வரும், தொண்டர்கள் எப்போது வேண்டுமானாலும் புரட்சி செய்வார்கள், அதை யாராலும் சொல்ல முடியாது. இது விருப்பமான கூட்டணியாக இருந்தால் கூட்டணி அறிவிக்கப்பட்ட போது அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்க வேண்டும். அவர் தானே பிரதான தலைவர். அவர் ஏன் பேசவில்லை? அவரை ஏன் பேச அனுமதிக்கவில்லை? இல்லை, அவர் பேச மறுத்துவிட்டாரா என்பது முக்கியமானது. கூட்டணி என்பதை அவரும் சொல்லியிருக்க வேண்டும் தானே. இது உண்மையான கூட்டணி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் பேசவில்லை அல்லது பேச அனுமதிக்கவில்லை. அப்ப ஏதோ ஒரு கட்டாயத்தின் பெயரில் மிரட்டி கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் என்றே நான் நினைக்கிறேன். மக்களும் இதைதான் பார்க்கிறார்கள். இதன் காரணமாகவே அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு சிலர் இதை எதிர்க்கிறார்கள். சிலர் இதை கவலையோடும் வருத்தத்தோடும் பார்ப்பதாக குறிப்பிடுகிறார்கள். சிஏஜி அமைப்பை சொல்கிறது பாஜக ஊழல் நிறைந்த கட்சி என்று. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்கிறார். 1 கிலோமீட்டர் ரோடு போட ரூபாய் 250 கோடி செலவாக்குமா? இது குறித்தெல்லாம் நைனா நாகேந்திரன் விளக்குவாரா என்றார். அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக அஞ்சுவதாக பாஜகவினர் கூறுவது குறித்த கேள்விக்கு பாரதியார் சொன்னதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அச்சம் என்பது நாய்களுக்கு தான் வரும் என சொல்லி இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அவர்கள் கூட்டணியை பார்த்து அச்சமில்லை என்றார். மேலும் செல்வ பெருந்தகை பேசுகையில், திமுகவும் காங்கிரசும் நல்ல கூட்டணி, மக்கள் நலப்பணிகளை செய்வது, மக்களுக்கு குரல் கொடுப்பது, மதவாதிகளை எதிர்ப்பது, இந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்களை எதிர்ப்பதில் நல்ல கூட்டணி தான். இந்துக்கள் என சொல்லிக்கொண்டு இந்துத்துவ அரசியலை செய்வோரை நாங்கள் எதிர்க்கிறோம். இங்கு அனைத்து மதத்தினரும் ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் மதவாதிகள் நாட்டை துண்டாட நினைக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இதுதான். காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் அனைவருக்குமான கட்சி. ஆனால் பாஜக அனைவருக்குமான கட்சி என்பதை நைனா நாகேந்திரனால் சொல்ல முடியுமா? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் குரல் கொடுப்போம் என அவர் சொல்வாரா? ஊழல்வாதிகளையும் மதவாதிகளையும் எதிர்க்கும் நல்ல கூட்டணி என்றார். பொன்முடி விவகாரம் குறித்து பேசிய அவர், பொன்முடி பேசியது தவறு, அதை அனைவரும் எதிர்த்துள்ளனர். கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்து அவரை நீக்கியுள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் தயாராக்கி வருகிறார்கள். முதல்வர் தேவையான நடவடிக்கையை எடுப்பார். இதில் அவ்வளவுதான் என்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.